வளன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எங்கள் பள்ளி ஆசிரியர் முனைவர் தா. ஜான் வெஸ்லி அவர்களை அவருடைய ஆய்வுக்களங்கள், அவருடைய முன்னோடிகள், அவருடைய ஈர்ப்பு களங்கள் ஆகியவற்றை கேட்கலாம் என்று வந்திருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். 96, 97, 98 நான் உங்களை +1 கார்லே ஸ்கூலில் பார்த்தப்போ நீங்கள் ஏன் போர்ஷனை மட்டும் நடத்தாமல் அதுக்கு வெளியே இருக்கிற விஷயத்தெலாம் எங்களுக்கு சொன்னீங்க? பொதுவாக பள்ளிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த பாடப்புத்தகத்தில் மட்டுமே அவங்க நடத்திட்டு போகிறாங்க. அந்த பாடப்புத்தகங்கள் மாணவர்களே படித்து தெரிஞ்சுக்கலாம். எதுவும் அது ஒரு எளிமையான விஷயம். அதுவும் நம்மளுக்கு தமிழ் என்பது எளிமையாக மாணவர்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். நான் படிக்கின்ற காலத்திலேயே எனக்கு பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ரொம்ப ஆசை. ஆனால் ஆசிரியர்கள் நம்ம கேட்குற கேள்வி கூட சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கேட்டால் கூட எரிச்சல் அடைவாங்க. அப்போ ஒருத்தருடைய விஷயம், ஒருத்தருடைய அறிவு எல்லாருக்கும் போய் சேரணும். நான் பெரியவர்களுக்கு போய் சொல்வதை விட மாணவர்களுக்கு சொன்னோம்னா அது இளமையிலேயே அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ மாணவர்களை நான் நிறைய கேள்வி கேட்க வைப்பேன். அவங்க கேள்வி கேட்கும்போது எனக்கு நிறைய கேள்விகள் தெரியாது. உடனடியாக நான் தேடி நான் அடுத்த நாளுக்கு கண்டுபிடிச்சிட்டு அதை படிச்சுட்டு போயிட்டு மாணவர்களாண்ட போய் நான் பேசுவேன். அப்போது எனக்கு எல்லாம் தெரிஞ்சதோ, அரசியல் ரீதியாக இது மாதிரி ஆய்வியல் ரீதியாக என்ன தெரிஞ்சதோ இதை மாணவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்ல ஆரம்பித்தேன். அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. மாணவர்கள் எங்களுக்கு பாடத்தை மட்டும் நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பாடத்தை மட்டும் நடத்திட்டு வந்துருப்பேன். ஆனால் சொல்லும் போது மாணவர்கள் நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் நிறைய புரிதல் வந்துச்சு. அந்த காலத்தில் அரசியல் பற்றி, சினிமா பற்றிலாம் கேட்டார்கள். மாணவர்களுக்கு அதிகமான கேட்கின்ற ஆர்வம் இருந்ததினால் நான் அவங்களுக்கு பொதுவான விஷயங்களையும் நான் சொல்ல ஆரம்பித்தேன். உங்களுடைய பள்ளி காலங்களில் எப்படி இருந்துச்சுங்க? எங்கே படிச்சிங்க? உங்கள் ஆசிரியர்கள் யாராவது? நான் தாம்பரத்தில் உள்ள கார்லி மேல்நிலை பள்ளியில் தான் நான் படித்தேன். நான் அப்போல்லாம் 10 மணிக்கு தான் பள்ளிக்கூடம் தொடங்கும். 10 மணிக்கு வருவோம், விளையாடுவோம், சாப்பிடுவோம். மத்தியானம் 1 மணி நேரம் லஞ்ச் டைமு, சாப்பிடுவோம், மறுபடியும் விளையாடுவோம். 4 மணிக்கெலாம் விட்டுருவாங்க, வீட்டுக்கு ஓடிடும். இதுதான் அந்த காலத்தில் இருந்தது. படிப்பும் நடந்தது. ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி கோச்சிங் கிளாஸு, ஸ்பெஷல் கிளாஸு, நீ இது எழுதணும் அது எழுதணும்லாம் கஷ்டம்லாம் பட மாட்டாங்க. எப்போனாலும் நம்ம லீவ் எடுத்துக்கலாம், எப்போனாலும் நம்ம போகலாம். ஆசிரியர்களும் கிளாஸுக்கு வந்தால் வருவாங்க, வரப்படம் போவாங்க. நம்ம யாரும் கேட்க முடியாது. அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, ஆசிரியர்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக இருக்குது, இருந்தால் ஆசிரியர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருந்தது. ஆனால் சில ஆசிரியர்களும் சிறந்த முறையில் பாடத்தை நடத்தினாங்க. உண்மையிலே எங்களுக்கு பள்ளிக்கூடம் ரொம்ப சந்தோஷமான விஷயமாக தான் இருந்தது. பள்ளிக்கூடத்துக்கும் போகிறதுக்கும் மட்டும் ரொம்ப சந்தோஷமான விஷயமா தான் அந்த காலத்தில் இருந்தது. உங்களுடைய பள்ளிக்கூடம் எப்படி இருந்தாலும் இந்த ஆய்வுகளுக்கெல்லாம் தொடர்பாக இருக்கிற களங்க சென்னை கிறிஸ்தவ கல்லூரி தான் இருந்திருக்குது. அந்த கல்லூரிக்கு போனது, அங்கே இருக்கிற ஆய்வாளர்களை, அறிஞர்களை சந்தித்தது, அந்த நிகழ்ச்சி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் 12வது முடிச்ச பிறகு எனக்கு படிக்கிறதுக்குலாம் ரொம்ப ஆர்வம் இல்லை. அப்போ கால்பந்து தான், எப்போ பார்த்தாலும் கால்பந்து விளையாடினப்போ ரொம்ப ஆர்வமே இல்லை. எங்கள் அப்பா என்னை எவ்வளோ சொல்லி பார்த்தாரு, படிடான்னு சொல்லிட்டு எனக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை. ஆர்வம் இல்லைன்னா நம்ம என்னத்தை படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் போய் சேருன்னு சொன்னார். காலேஜில் போய் படித்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த சமயத்திலே நாங்கள் அரசியலில் நான் ரொம்ப ஈடுபாடாக இருந்தேன். அப்போ மாணவர்கள் இருந்தேன், பல பகுதிகளுக்கு போகிறது. அப்போ கட்சி பணம் நிறைய கிடைக்கும், நிறைய ஜாலியாக ஊர் சுற்றுவோம், நாங்கள் நல்லா ஹோட்டலில் சாப்பிடுவோம். அதனால் எதுக்கு இது மாதிரி படிக்கணும், நம்ம இப்படியே வாழ்க்கை கழிச்சுலான்னு சொல்லும் போது என்னுடைய சகோதரர் டாக்டர் தயானந்தன் அவர்கள், அண்ணன் ஒரு பெரியப்பா பையன், அவர் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தாவரவியல் பேராசிரியராக பணிபுரிந்திருந்தார். நான் எப்போவுமே அங்கே தான் இருப்பேன், அவர் கூட நான் இருப்பேன், துறையில் இருப்பேன். அப்போது ஒரு நாள் புள்ளியியல் துறையினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணமணி அவர்கள் இது யார், இது எப்பவுமே உங்க கூட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். இவர் எங்கள் சித்தப்பா பையன் தான். என்ன பண்ணுறாரு? எதுவுமே பண்ண மாட்டேன்றாரு. அவங்க அப்பா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ எங்கள் அப்பா கிருஷ்ணமணி பார்த்த உடனே, உங்கள் பையன் என்ன பண்ணுறான்? நல்லா ஃபுட்பால் விளையாடுவான். எவ்வளோ காலத்துக்கு ஃபுட்பால் விளையாடுவான் அவன்? நாளைக்கு அவனை கூப்பிட்டு என்னை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் அங்கே டிபார்ட்மெண்ட்டுக்கு போன உடனே அவர் சொன்னார், நீ இது மாதிரி சும்மா இருக்கக்கூடாது, நீ நல்லா படிக்கணும், நீ டிபார்ட்மெண்ட்டில் நீ சேர்ந்துக்கோ, டிபார்ட்மெண்ட்டில் லைப்ரரியில் போய் உட்காந்துக்கோ, நீ இப்போ நான் உனக்கு காலேஜுக்கு படிக்கிறதுக்கான புக்கெலாம் வாங்கி கொடுக்குறேன், நான் புக்கெலாம் நீ படி, அப்படியே சும்மா அப்படியே ஏதாவது சின்ன சின்ன வேலை இருந்தால் அதையே நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் போனேன். அன்னிலேருந்து அந்த டிபார்ட்மெண்ட் சாவி என்னென்ன கொடுத்துட்டு இவனை காலையிலேயே வர வச்சிடணும்னு. அப்புறம் காலையிலேயே 7:30 மணிக்கு 8 மணிக்கெலாம் போயிட்டு கதவுலாம் திறந்து விடுவேன். அப்புறம் லைப்ரரியில் உட்காந்துன்னு இருப்பேன். கிருஷ்ணமணி வருவான், நான் என்ன பண்ணுறேன்னு பார்ப்பாரு, அப்படின்னு நான் உட்காந்துன்னு இருப்பேன். ஒரு நாள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு சின்ன ஒரு புக்லெட் மாதிரி வாங்கிட்டு கொடுத்தாரு. இதில் என்ன படிக்கிறதா இருந்தால் நீ படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதில் பார்த்தா நான் எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ் இருந்துச்சு. நம்மளுக்கு தமிழே சரியாக வராது, இங்கிலீஷ் வேறு எங்கே படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தேன். அப்புறம் சொன்னேன், சார் இது மாதிரி
அவர் வந்து மிகப்பெரிய மேதை, உலக அளவில் வந்து அவர் வந்து புகழ் பெற்றவர். அவர்கிட்ட வந்து யாருமே வந்து சாதாரண நின்று பேசுறதுக்கே பயப்படுவாங்க, அப்படியாப்பட்ட ஆள் அவர். ஆனால் நான் வந்து சும்மா சர்வசாதாரணமாக அவர்கிட்ட பேசுகிறேன், சார் இதெல்லாம் நான் படிக்கிறத எப்போ படிச்சிருப்பேன், அதனால் வந்து இதெல்லாம் வாடாரு. இல்லை நீ கண்டிப்பாக நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாமே தமிழில் படிக்கிற மாதிரி பிலிட் புக்குங்களை வாங்கி வந்து கொடுத்துட்டாரு. உடனே என்னடா பம்பில் வந்து நம்ம மாட்டிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் படிக்க ஆரம்பித்த போது உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. டாக்டர் கிருஷ்ணாமணி வந்து எனக்கு அந்த வேலையை மட்டும் இல்லை, 4 மணிக்கு மேலே எங்கேயும் போயிடாத, நான் சும்மா 3 மணி 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு கிளம்பிடுவேன், விளையாட போயிடுவேன், நான் 4 மணிக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அவர் ஒரு பழைய ராஜி ரூட் ஒன்று வச்சுருந்தார். 4 மணிக்கு நான் ராஜி ரூட்டில் கூப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணுவார்னா, இந்த மணிமங்கலம் மாதிரி இடத்துக்கெல்லாம் போவார். போயிட்டு எதாவது தெரிஞ்சா பாருங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, அது மாதிரி அதுதான் இது அப்படி சொல்லிட்டு ராத்திரி 6 மணிக்கு வந்து எடுத்தாந்து விடுவார். அது மாதிரி நான் வந்து எங்கே வேலையை விட்டு போயிட போகிறேன், என்னை படிக்க வைக்கணும், அதே சமயத்தில் இவனை வந்து இப்படியே இருக்கக்கூடாது, இவனை வந்து ஆர்வம் உண்டாக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுவார். அப்போ இந்தியாவிலே முதலாக வந்து சர்வே எலெக்ஷன் சர்வே வந்து கிறிஸ்தவ தான் ஆரம்பித்தாங்க, அது புள்ளிய தொழில் ஆரம்பித்தாங்க. அப்போ சர்வேக்கு போகும்போது வெளியூருக்குலாம் வந்து என்னை மாணவர்களோட அனுப்பி வைப்பார். அதனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு பெரிய ஈடுபாடு வந்துட்டு அவரோட நான் நிறைய பேச ஆரம்பித்தேன். அவர் நிறைய சொல்லி கொடுத்தாரு. அப்படி தான் நிறைய அவரோட படித்து கற்றுக்கின்னு அது மூலமாக எனக்கு வந்து ஒரு ஆய்வில் வந்து ஈடுபாடு ஏற்பட்டது. பிலெட் முடிச்சிட்டிங்க? பிலெட் முடிச்சிட்டேன். அப்புறமா வந்து எம்ஏவும் படிக்கணும்னு சொன்னார். அப்புறம் எம்ஏ படித்து முடிச்சுட்டேன் நான். அப்புறம் இந்த காலேஜ்லேயே தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் நீ வந்து ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னு சொன்னார். நான் எப்படி அவர் சொன்னேன், கவலைப்படாது, அப்போல்லாம் வந்து இந்த எம்ஃபில் பிஎஸ்லாம் தேவையில்லை, எம்ஏ முடிச்சாலே சேர்ந்துடலாம். ஆனால் அவர் நினைச்சிருந்தாருன்னா தமிழ் துறையில் எனக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு. அதற்குள்ளே வந்து அவருக்கு உடல்நிலை சரிந்ததுனால 1988 இறந்ததுனால அதுக்கு பிறகு வந்து அங்கே வேலையை என்னால் வாங்க முடியல. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் கூட வந்து நம்ம கௌரவ விரிவுரையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் என்னுடைய உறவினர் பிஷப் அசரியா ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டார். இவன் வந்து சும்மா சுற்றி நிற்கிறானா, டாக்டர் டயன் வந்து இவன் சும்மா சுற்றி நிற்கிறான், சுற்றிலாம் இருக்கக்கூடாத, இம்மிடியட்டாக வந்து என்ன பண்ணேன்னா நீ பிஎட் சேரு, நான் அடுத்த வருஷம் உனக்கு வந்து வேலை கொடுக்குறேன்னு சொன்னார். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதனால் பயந்து பிஎட் நான் படிச்சிட்டேன். படித்த பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் போன உடனே காலேஜ் ஸ்கூலில் பிஜி போஸ்ட்டு கொடுத்துட்டாரு. நான் சொன்னேன், எனக்கு வேணாம் ஐயா அதெல்லாம், எனக்கு அதெல்லாம் போய் பசங்கள்லாம் பாடம் நடத்த முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். கண்டிப்பாக போகணும்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப மோசமான திட்டினார் அவர். அதுக்கப்புறம் அந்த பள்ளிக்கூடத்து காலேஜ் ஸ்கூலில் வந்து தமிழ் பிஜி அசிஸ்டண்ட்டாக வந்து நான் சேர்ந்தேன். நம்ம வந்து அந்த அரசியல் இருக்கும்போது எல்லாத்துலையும் போய் தகராறு பண்ணுறது, போலீஸ் ஸ்டேஷன்லேயே போயிட்டு எல்லாரும் அடிக்கிறது, அது மாதிரிலாம் இருந்தாலும் எங்கள் ஸ்கூலுக்கு வந்தவொடனே இந்த மாணவர்கள் பண்ணுற அட்டகாசத்தில் நம்ம பொறுத்துக்க வேண்டிய நிலையில வந்துடுச்சு. நம்ம அப்படிதான் ஆரம்ப காலத்தில் வந்து பிறகு அதில் ரொம்ப ஆர்வம் வந்து மாணவர்களோட சிறப்பாக பணியாற்றினேன். இப்போ கார்லிக்கு எந்த வருஷம் வந்தீங்க? 1995. நாங்கள் 97 இருக்க படிக்கிறோம். அதனால் தொடக்க காலத்தில் அவர்கிட்ட வகுப்பறையில் நாங்கள் இருந்தது. நான் மட்டும் இல்லை, இப்போ பேராசிரியர் முத்துகந்தன், பேராசிரியர் பென்னி மட்டும் இல்லை, இன்னும் தாம்பரத்தை சுற்றி இருக்கிற பல பகுதிகளில் இருக்கிற பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்களாம் இவருடைய மாணவர்கள். திரும்ப திரும்ப சொல்ல வர செய்தி என்னன்னாக்கா, உரைநடை வந்து சில நடத்து படித்து காட்டுவாங்க, ஆனால் இவர் படிக்க மாட்டார். தமிழ் படிக்க தெரியல, டவுட் இருந்தால் கேளுன்னுவார். அப்போ நாங்கள் அதை படிச்சுட்டு வரதா போச்சு. செய்யுள் மட்டும் நடத்துவார். இலக்கணம் கேட்டாக்கா ரொம்ப முக்கியமானதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இல்லைன்னா சொன்னார், நான் நாளைக்கு வந்து சொல்கிறேன்னு சொல்லிடுவார். குடியத்திலிருந்து அப்போது அரசியலாக இருந்தாலும் சரி, அது அந்த வளர் இளம் பருவம் சொல்லுவாங்களே அந்த காலத்தினுடைய வினாக்களாக இருந்தாலும் சரி, இவர்கிட்ட எங்களுக்கு அணுகிறது ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. பின்னாலே ஓடுறது எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு. இப்படி ஒரு முறை ஒரு +1 எங்களுக்கு கிளாஸ் எடுத்தார். +2 அந்த இடைவெளி நேரத்தில் ஒரு மன்னார்குடிக்கு தாள் திருத்தத்துக்கு போயிருந்தார். அப்போ ஒரு சைக்கிள் எங்களை கொடுத்துருந்தாரு வச்சுக்கன்னு, அது கொஞ்சம் உயரமாக இருந்துச்சு. அப்புறம் அப்புறம் அங்கே எனக்கு ஒரு லெட்டர் வேறு போட்டார். அதெல்லாம் பத்திரமா வச்சுருக்கிறேன். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவருக்கு இந்த லெட்டர்லாம் +1 பையனுக்கு போடுவாரான்லாம் நமக்கு அது தெரியாது. நான் இது வரைக்கும் யாருக்கும் போடல. அது வேறு. அந்த சைக்கிள் வந்து நான் திரும்ப அவர்கிட்ட கூட, அப்போ கணபதிபுரத்தில் இருக்கிறாரு, மேல் வீட்டில் வாடகை. இப்போ வீணுலாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. இந்த சைக்கிள் யார் தெரியுமான்னு கேட்டார். தெரியாது சார்ன்னு. இது கிஃப்ட் சார் தானார். எனக்கு அப்படியே ஷாக் ஆகி போச்சு. ஏன்னா எங்கள் அப்பா கேட்டார், இந்த சைக்கிள் யாருது, இது பழைய சைக்கிளாக, இது விலை ரொம்ப அதிகமாச்சு, இது எங்கே எடுத்துன்னு வந்தேன்னு கேட்டார். இது ஜான் வெஸ்லி சார் கொடுத்தாருப்பாண்ணா, பத்திரமா பார்த்துக்கோ, உனக்கு 8 தானே கேட்டார். இல்லைப்பா நம்ம தள்ளி தான் ஏறலாம் சொன்னேன். அப்படி ஒரு அதிர்ச்சி அப்போ கொடுத்துட்டவர். அது மட்டும் இல்லாமல் எல்லா மாணவர்களுக்கும் என்னென்ன அவங்களுக்கு எதில் ஈடுபாடோ அது தொடர்பான
களங்களை ஏற்படுத்தி தர்றது ப்ளஸ் ஒன்னில் பண்ணுறது என்ன சொல்கிறேன் திரும்ப. ஏன்னா அந்த காலத்தில் எங்களுக்கு தொலைபேசியோ இந்த தொலைக்காட்சியோ இல்லை செல்பேசியெல்லாம் பெரிய ஈடுபாடு கிடையவே கிடையாதுன்னு வச்சுங்களேன். அப்போது எங்களுக்கு பெரிய பொழுதுபோக்குன்னு எதுவுமே கிடையாது. அப்போது வியப்பான செய்திகளை வந்து ப்ளஸ் ஒன்னில் அறிமுகம் செய்கிறது. இப்போ எங்களுக்கு குடியம் வந்து அவர் ப்ளஸ் ஒன்னில் பேசினார். மாமல்லபுரத்தை பற்றி அவர் பேசாத நாள் கிடையாது. எங்களுக்கு சேகுவாராவோ ஃபெடரல் காஸ்ட்ரோவோ தமிழத்து தேசிய தலைவரோ இப்படி போர்க்களத்தில் இருந்த களமாடுறவங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப இயல்பாக அறிமுகப்படுத்தியிருந்தார். பைபிளை வந்து என்னை இவரால் தான் நான் திரும்பி படித்தேன். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் ஒரு எப்படி சொல்கிறது, நான் பைபிளை பார்த்த விதம் வேறு, இவரை சந்தித்த பிறகு நான் பைபிளை பார்த்த விதம் வேறு, அதுக்கப்புறம் நான் பைபிளை பார்க்குற வகையே வேறேன்னு சொல்லலாம். அப்படி ஒரு வெளிச்சத்தை கொடுத்தவர். இவருக்கு வந்து இப்போ சொன்னார் இல்லைங்களா ராஜதூரத்தில் கூட்டின்னு போவார்னு, அவர் எங்கெங்கே கூட்டின்னு போனார். இந்த மாமல்லபுரமும் கல்வெட்டுகள்ன்ற நூல் வந்து இப்போது NCBH திரும்ப போட போகிறாங்க. நீங்கள் விரிவாக்கம் பண்ணியிருக்கிறீங்க. அந்த கல்வெட்டுகள் உங்களுக்கு ஆர்வம் வர்றதுக்கும் அதுக்கு யார் யாரெல்லாம் உதவியாக இருந்தாங்க, நீங்கள் எங்கெல்லாம் பயணம் பண்ணீங்க, அதுக்கு நீங்கள் ஒரு மருந்து அரைக்கிற மிஷின் கூட ஏதோ ஒரு மலையில் கண்டுபிடிச்சிங்க, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை கிறித்துவ கொள்கையில் 3 பேர் மிக மிக முக்கியமானவர்கள், ஆய்வாக பார்த்தவர்கள். அதில் முதன்மையானவர் வந்து டாக்டர் கிப்ஸ்ரோமணி, புள்ளியியல் துறை தலைவர், டாக்டர் தயானந்தன், தாவரவியல் துறை தலைவர். அதுக்கு முன்னாடி வந்து அவங்களாம் வந்து ஆசிரியர்களாக இருந்து வந்தவங்க தான் கல்லூரிகளில். அப்புறம் மைக்கேல் லாக்வுட். இவங்க 3 பேர் மிக மிக முக்கியமானவர்கள். விஷ்ணு பட்டுன்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் மிக மிக முக்கியமானவர். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். பொதுவாக உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஒரு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்னா இங்கிலீஷ் மட்டுமே சொல்லிக் கொடுப்பாங்க, தாவரவியல் துறைனா தாவரம் மட்டுமே சொல்லிக் கொடுப்பாங்க, கணக்குனா கணக்கு மட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி இல்லாமல் இந்த 3 பேரும் மற்ற துறைகளை வந்து கோல வச்சுடுவாங்க. அவங்க எதை பற்றி ஆராய்ச்சி செய்யல அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த மாதிரி தாவரங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவாங்க.